ஒரு நேயர் என்கிட்ட ரொம்ப உருக்கமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு. அவர் கேட்ட அந்த இடத்துல இருந்து தான் நாம் இந்த தருணத்தை அணுகணும். மகர ராசியில் உதித்த அன்பு ஆண்மக்களே, உங்கள் அகராதியிலேயே வஞ்சகம் அப்படிங்கிற சொல்லுக்கே இடம் இல்லைங்க. அதுதான் நிதர்சனமான உண்மையும். சத்தியத்தோட பிடியை எந்த சூழல்லையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அந்த அசாத்திய உறுதிப்பாடு தான் உங்களை இந்த சமூகத்தோட ஒரு மகா சக்தியாகவும் ஒரு நம்பிக்கையான வழிகாட்டியாகவும் நிறுத்தி வச்சிருக்கு. இதை முதல்ல நீங்கள் மனசார புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே உங்களோட தனிப்பட்ட முன்னேற்றத்தை மட்டும் குறிக்கோளாக வச்சுக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும், உங்களை நம்பி இருக்கிற சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பரந்த மனப்பான்மை இருக்கே, அதுதான் உங்கள் அழகு. ஒவ்வொரு நாளையும் அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் நகர்த்திக்கிட்டு வரீங்க. இது ஏதோ சாதாரண குணம் கிடையாதுங்க. பிறவிலேயே உங்களுக்கு கிடைச்ச ஒரு உன்னதமான அறச்சீற்றம்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். புத்தி கூர்மையாக இருக்கட்டும், அறிவோட ஆழமாக இருக்கட்டும், உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்கவே முடியாது. உங்களோட அந்த தீர்க்கமான சிந்தனைகளும் மற்றவங்க அவ்வளவு சீக்கிரமாக யூகிக்கவே முடியாத நுணுக்கமான திட்டங்களையும் யாராலையும் சுலபமாக ஊடுருவி பார்த்துட முடியாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களை ஏமாற்றணும்னு யாராவது வஞ்சகமாக பிளான் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கடைசியில் அவங்க தோல்வியை தான் தழுவுவாங்க. இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை உங்கள் அறிவாற்றலால் நீங்கள் உணர்ந்து வச்சுருக்கீங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னா நீங்கள் மனசார முடிவெடுத்துட்டா அதில் வெற்றி கிடைக்கிறது உறுதி. அதில் சந்தேகமே இல்லைங்க. அதே சமயம் ஏதாவது ஒரு விஷயத்தை கைவிடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா அது உங்களோட சொந்த விருப்பத்திலே நடக்குமே தவிர யாரோட கட்டாயத்துக்காகவும் ப்ரெஷருக்காகவும் அது நடக்காது. எல்லாரோடவும் பேதம் இல்லாமல் பழகிற உங்கள் ஸ்டைல், அந்த வசீகரமான அணுகுமுறை உங்களை சுற்றி எப்பவும் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தையே வச்சுருக்கோம். இவ்வளவு நல்ல குணங்களையும் இரும்பு மாதிரி மன வலிமையும் அடையலாமா வச்சிருக்கிற மகர ராசி அன்பர்களே, இப்போ உங்கள் வீட்டிலையும் மனசுலையும் நலமும் வளமும் பெருக ததும்பிக்கிட்டு இருக்கா? அதை தெரிஞ்சுக்க தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். வாழ்க்கைங்கிறது கரடுமுரடான பாதையில் எவ்வளவோ தடைகளும் நடுவில் நாம் போயிட்டு இருக்கும்போது நிஜமாவே நாங்கள் நல்லா தான் இருக்கோமா அப்படின்னு ஒரு நேயர் ரொம்ப மனக்குமரலோட என்கிட்ட கேட்குறாரு. உங்கள் மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த வழிகளை இவ்வளவு காலமாக நீங்கள் வெளியே சொல்லாமல் சுமந்துட்டு வந்த பாரங்களை என்னால் ரொம்ப துல்லியமாக உணர முடியுதுங்க. மகர ராசி அன்பர்களே, விதியோட விளையாட்டில் நீங்கள் சந்தித்த அந்த சோதனைகள் காலங்கள் எல்லாம் இப்போ மெல்ல மெல்ல விடை பெற ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்கள் வாழ்க்கையோட அந்த இருண்ட பக்கங்களில் ஒரு புது விடியல் பிரகாசிக்க போகுதுன்னு நான் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கேன். இதுவரை உங்களை முடக்கி போட்டிருந்த அந்த தடைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனித்துளி மாதிரி வேகமாக விலக போகுதுங்க. இனி வரப்போகிற காலம் வெறும் மாற்றமாக மட்டும் இருக்காது. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு போகிற பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுது. ரொம்ப நாளாக கல்யாண தடைகளால் மன வருத்தத்தாலையும் ஒருவித ஏக்கத்திலையும் இருந்த இளைய தலைமுறையினருக்கு இனி அந்த சிக்கல்கள் எல்லாம் முழுசாக நீங்க போகுது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உன்னத வாழ்க்கை துணை அமைய போகிற யோகம் கைக்கூடி வந்துடுச்சுங்க. அதே மாதிரி குழந்தை செல்வம் வேண்டி எவ்வளவோ கோயில்கள் குளம்னு போய் கும்பிட்டு எவ்வளவோ மெடிக்கல் அட்வைஸ் கேட்டும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்த தம்பதியினருக்கு அந்த பெரிய குறை நீங்கி வம்சத்தை தலைக்க செய்ய போகிற ஒரு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரப்போகுதுங்க. இவ்வளவு காலமாக தீர்க்கமாக முடியாத முடங்கி கிடந்த அந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள், பங்காளிகளுக்குள்ளே இருந்த தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பாரம்பரிய சொத்துக்கள் எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேர சுப காலங்க இது. காலம் கண்ணீரை வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த அந்த பொறுமைக்கு இப்போ சரியான பலன் கிடைக்க போகுது. ஹெல்த் மற்றும் கடன் தொழிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலையாக போகிற நேரங்க இது. வாழ்க்கையோட சவால்களை தனியாளாக நின்று சமாளித்ததில் உங்களுக்கு கொஞ்சம் கூட மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம். அதனால் உங்கள் உடம்புல இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பாதிப்புகள் கூட இப்போ முழுசாக சரியாக போகுது. ஒரு புது எனர்ஜி உங்கள் உடம்புல குடி புகுந்து உங்களை முன்னை விட ரொம்ப ஆக்டிவாக உற்சாகமாக செயல்பட வைக்கும். இதை நீங்கள் சீக்கிரமே உணர்வீங்க. இது வரைக்கும் உங்கள் தூக்கத்தையும் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருந்த கடன் சுமையே இருக்கட்டும், இல்லை உறவுகளுக்குள்ளே இருந்த கசப்பான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வுங்க. இதை கிடைக்க போகிறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. மனசோட ஆழத்தில் புதைஞ்சு கிடந்த ஏக்கங்கள் ஒவ்வொன்றா நிறைவேறி ஒரு திருப்தியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிற இந்த நல்ல நேரத்தில்
உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸை எல்லாம் இன்னும் சிறப்பாக நாம் அடுத்தடுத்த எதை பற்றி பேசலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். விண்மீன் மண்டலத்தோட 10வது இடத்துல இருக்கிற இந்த மகர ராசி விதியை தீர்மானிக்கிற கர்ம மகாராகன் சனி பகவானோட ஆட்சிக்கு உட்பட்டது. இது வெறும் ஜோதிட குறிப்பு மட்டும்தானா, இல்லை இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பிரபஞ்ச ரகசியம் இருக்கான்னு ஒரு ஆராய்ச்சியாளர் கேட்குற மாதிரி தான் நம்ம இதை உற்று பார்க்கணும். காலச்சக்கரத்தோட 10வது ராசி பொறுமையோட சிகரமாகவும் உழைப்போட அடையாளமாகவும் போற்றப்படுறதுக்கு அந்த சனி பகவானோட பார்வையும் நீதியும் தான் காரணம். குறிப்பாக உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்க, சந்திரனோட ஆதிக்கம் கொண்ட திருவோண நட்சத்திரத்தோட 4 பாதங்களில் பிறந்தவங்க, செவ்வாயோட வீரம் நிறைந்த அவிட்டம் 1 பாதங்களில் பிறந்தவங்க எல்லாரும் இந்த மகர ராசியோட நிழலில் தாங்க வரீங்க. உங்கள் பிறப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த உலகத்தில் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் நிலைநாட்ட வந்த ஒரு தூதுவரம் தான் நான் உங்களை பார்க்குறேன். உங்கள் உறவுகளை பார்த்தா உங்களுக்கு ரிஷபம் கன்னி மாதிரி மண் தத்துவ ராசிகளும், மீனம் விருச்சகம் மாதிரி நீர் தத்துவ ராசிகளும் நண்பர்களாக அமைகிறது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிற அந்த பிணைப்பு உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பும் கருணையும் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. உங்கள் முன்னாடி நிற்கிற எதிரியோட கோபத்தை கூட உங்களால் அந்த வசீகரமான பேச்சால் கரைச்சி அவங்கள உங்கள் பக்கம் இழுக்கிற விதத்தை உங்களுக்கே தெரியும். எந்த கஷ்டம் வந்தாலும் பதறாமல் நிதானமாக பேசி இந்த உலகத்தையே உங்கள் பக்கம் ஈர்க்கிற வல்லமை உங்களுக்கு உண்டுங்க. உங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் எப்பவும் ஒரு சிரிச்ச முகத்தோட கடந்து போயிடுவீங்க. ஆனால் அது உங்கள் ரத்த பந்தங்களுக்கோ இல்லை நீங்கள் நேசிக்கிற உறவுகளுக்கோ ஒரு சின்ன கஷ்டம்னா கூட உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க. அவங்களுக்காகவே ஓடி ஓடி உதவி செய்கிறதுலையும் குடும்பத்தோட நல்லதுக்காக உங்கள் வாழ்க்கையே ஒரு யாகம் மாதிரி அர்ப்பணிக்கிறதுலையும் நீங்கள் ஒரு மகா தியாகின்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவு கடமை உணர்வு கொண்ட உங்களுக்கு வரப்போகிற காலத்தில் என்ன மாதிரியான கௌரவம் கிடைக்க போகுதுன்னு இன்னும் டீப்பாக பார்க்கலாமா? நாம் முன்னேறிட்டே இருக்கும்போது மற்றவங்களோட பொறாமை பார்வையோ இல்லை நெகட்டிவ் எனர்ஜியோ நம்ம வளர்ச்சியை பாதிக்கும்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கிற அந்த திருஷ்டி தோஷங்களை நீக்கி ஒரு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்க என்ன பண்ணலாம்னு ஒரு நேயர் ரொம்ப நுணுக்கமாக கேட்டிருக்கிறாரு. மகர ராசி அன்பர்களே, உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை விரட்ட தினமும் காலையில் குளிச்சுட்டு வீட்டு தெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபட ஆரம்பிங்க. நம்ம தமிழ் முருகன் வீரத்தோட அடையாளமாக அவரை மனசார நினச்சி ஓம் முருகா போற்றி அப்படின்னு 3 தடவை சத்தமாகவே இல்லை மனசுக்குள்ளேயோ சொல்லுங்கள். இது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குங்க. வீட்டில் நல்ல வாசனையான சாம்பிராணி புகையும் கற்பூர ஜோதியும் காட்டுங்க. இதெல்லாம் தீய சக்திகளை ஓட செய்யும். அப்புறம் ஒரு தட்டில் கல்லுப்பும் காய்ந்த மிளகாயும் வச்சு உங்களை சுற்றி போடுறது, எலுமிச்சம்பழம் பழத்தில் திருஷ்டி கழிக்கிறது, இதையெல்லாம் பழசுன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப பவர்ஃபுல். வீட்டு வாசலில் எலுமிச்சை மிளகாய் கோர்த்து தொங்க விடுங்க. ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி ஹாலில் வைங்க. அது கெட்ட அதிர்வுகளை உறிஞ்சும். துளசி செடி வளர்க்குறது, பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் மகாலட்சுமி கடாச்சாரத்தை ஈர்க்கும். வெள்ளிக்கிழமை அன்னலட்சுமிக்கும், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும், சனிக்கிழமை உங்கள் ராசிநாதன் சனீஸ்வரருக்கும் ஸ்பெஷல் பூஜை செய்யுங்க. கர்ம வினை குறையும். வீட்டில் இருக்கிற உடைந்த பொருட்கள் பழைய குப்பைகளை தூக்கி போடுங்க. குழந்தைகளுக்கு கருப்பு திலகம் வையுங்க. முக்கியமாக உங்கள் வெற்றிகளை பற்றி எல்லார்கிட்டையும் தம்பட்டம் அடிக்காமல் மௌனமாக இருங்க. வாரம் ஒரு முறை உப்பு தண்ணியில் குளிங்க. இதெல்லாம் உங்கள் உடம்புலையும் ஆன்மாவிலையும் இருக்கிற நச்சுத்தன்மையை நீங்கிடும். யார் உங்களை மட்டம் தட்டுறாங்களோ, யார் குறை சொல்லிகிட்டே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருங்க. நல்ல மியூசிக் கேளுங்க. இயற்கை கூட நேரத்தை செலவிடுங்க. இதெல்லாம் உங்களை உத்வேகப்படுத்தும். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. எந்த தீய சக்தியும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. ஏன்னா மன உறுதி தான் பெரிய கவசம். வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கணும்னு தேடலோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மகர ராசி நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த தடைகளும் மற்றவங்களோட பொறாமை பார்வைகளும் உங்களை செதுக்கிறதுக்காக வந்தவை தான். ஒரு நேயர் சொன்ன மாதிரி மனிதர்களோட பார்வைங்கிறது வெறும் கண்கள் இல்லை, அதில் ஒரு எனர்ஜி இருக்குங்க. நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது, ஒரு கார் வாங்கும்போதோ இல்லை வீடு கட்டும்போதோ அந்த அதிர்வுகள் உங்கள் மேலே படுறது சகஜம்தான்.
ஆனால் இதில் இருந்து உருவாக்குற அந்த பாதுகாப்பும் அரணையே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் உருவாக்குற அந்த பாதுகாப்பு அரணையே நம்பணும். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நடமாடும் காந்த மாதிரி தாங்க. உங்ககிட்ட வர எந்த கெட்ட அதிர்வையும் சிதறடிக்கிற அளவுக்கு உங்கள் அக ஆற்றல் பெருசாக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது எல்லா சுவைகளையும் கலந்து தான். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி எல்லாம் சரியான அளவில் இருந்தால் தான் அது ஒரு அழகான காவியமாக இருக்கும். எதையுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காம நிதானமாக இருந்து எந்த திருஷ்டியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தவங்களும் உங்கள் திறமையை மதிக்காதவங்களும் உங்கள் வெற்றியை பார்த்து வியந்து உங்களை தேடி வர பொற்காலம் ஆரம்பிச்சாச்சுங்க. உங்களோட உண்மையான மதிப்பையும் தியாகத்தையும் இந்த உலகம் புரிஞ்சுக்கிற நேரம் இது. இனி வரப்போகிற நாட்களில் உங்கள் வீட்டில் விசேஷங்கள் நடக்கும். புது வாகனங்கள், சொத்துக்கள்னு வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாற போகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் காணல் நீர் மாதிரி மறைஞ்சுடுங்க. எண்ணம் போல்தான் வாழ்வும். அதனால் உங்கள் எண்ணங்களை எப்பவும் உயர்வாகவே வச்சுக்கோங்க.